வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. இந்த இடத்துக்கு வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஃபீலு. நான் அதனால அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்த வந்து நம்ம வேறு ஏதாவது மாதிரி மாற்றிடலான்னு இருக்கோம். இது ஃபுல்லாக வந்துட்டு உடச்சிட்டு இனிமேல் எனக்கு டாகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல. நம்ம மாறன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இறந்துட்டான். அவனுக்கு இருந்த ஒரு லைஃப் த்ரெட்டால், அவனுக்கு இருந்த ஒரு பிரச்சனையால் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டான். இப்போ நம்ம கூட இல்லை. மாறனோட ரூம் இதுக்குள்ளே வந்துட்டு எப்படி இதெல்லாம் உள்ளே போச்சுன்னே தெரில. மம்மிக்கு வந்துட்டு வளகாப் பண்ணப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிது. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இதை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செவுரு ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஒரு ரூமோ இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு கார்டன் மாதிரியோ ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கேன். அன்னைக்கு கொண்டு போய் நம்ம மாறின அங்கே புதைச்சிட்டு வந்ததோ சரி, அதுக்கப்புறம் அங்கே போகவும் இல்லை. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கவும் இல்லை. மாறன் நம்ம கூட இல்லைனா கூட அந்த தாட்ஸு, ஏன்னா நேற்று நைட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து மாறனோட வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் கூகுள் ஃபோட்டோஸ் வந்து சஜஷன் பண்ணுச்சு. அந்த மெமரிஸ் காட்டுமில்ல, எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி மாறனை வந்துட்டு இந்த டைம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடு வந்துட்டு பழைய மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா 2-3 மாதமாக நம்ம வீட்டில் இல்லாதனால நிறையா திங்ஸு நிறையா விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு. அதில் ஒன்று இந்த கிராஸு. இங்கே கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதோட போயிடுச்சு. இந்த கிராஸெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டால் தான் திருப்பி வளரும். இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ கிராஸுக்கு வந்துட்டு ஏதோ டேமேஜு இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? தெரியுது தெரியல. அப்போ நேற்று வந்துட்டு ஆளை கூப்பிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கு. இன்னிலேருந்து தண்ணி விட ஆரம்பித்தோன்னா ஒரு 10 நாளில் வந்துட்டு ஓரளவுக்கு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம கிராஸை புதுசாக வச்சுருக்கோம். இங்கே சைடு ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோதான் கிராஸ் கொண்டு வந்தாங்க. இருந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக வைக்கலாம்னு நினச்சிது. அந்த மாதிரி கிராஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பியும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வளர்றதுக்கு மினிமம் ஒரு மாதம் பக்கம் ஆயிரும். இங்கே வந்துட்டு வளரவே வளராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கே நடந்து போய் கேட்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மூங்கில் மரம் இங்கே இருக்கிறனால கம்ப்ளீட்டாக இந்த இடம் வந்து நிறைய தான் இருக்குது. அப்போ புல்லுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலும் வேணும், தண்ணியும் வேணும். நிழல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போடுற இந்த புல், இந்த கிராஸ் மேட் இருக்குல்ல, அது வந்துட்டு வளராது. அப்போ இங்கே வேற ஒரு புல் இருக்குது, பஃபலோ கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராஸை வந்து நம்ம ஃபியூச்சரில் எங்கேனா நிழல் இருக்கோ அங்கே மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்துட்டு வெறும் கம்ப்ளீட்டாக ஷேடில் மட்டும் வளர்கிற ஒரு கிராஸ் தான் அந்த பஃபலோ கிராஸு. அதை வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கார்டனில் வந்துட்டு இதை சுற்றியும் ஒரு பெரிய ஒரு ஆர்ச் மாதிரி க்ரீன் கலரில் நிறைய செடி இருந்துச்சு. நிறைய செடியில் ஒரே செடி, ஒரு வயலட் கலர் பூ பூக்கிற செடி, அது ஃபுல்லாக கருகிருச்சு லாஸ்ட்டாக வந்து வெயிலில். இப்போது தானாகவே உருவாயிட்டு இருக்கு. சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே, நாங்கள் இது வைக்கவே இல்லை, அதுவாகவே அங்கே இருந்த சீடோ இல்லை ஏதோ பூ விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன், அதை பிடிச்சிட்டு தானாக வந்துட்டு ஒரு பிரான்ச் ஒன்று உருவாகி அப்படியே வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் வந்துட்டு மேலே வரைக்கும் போயிடும். இதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடணும். அது எப்படி செத்துச்சுன்னே தெரில. அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு செடியாக இருந்துச்சு. இங்கே தான் இருந்தது. அது 3 வருஷமாக நம்ம வளர்த்துனது, அது வந்துட்டு செத்துருச்சு. அண்ட் இவனுங்க நம்ம நிக்கி, லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வீடியோவில் நம்ம அந்த கேட்டுக்கு நிக்கின்னு பேர் வச்சப்போ ஓஜி நிக்கி லவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொந்தளிச்சிட்டாங்க. மெசேஜ், ப்ரோ நிக்கி தான் ப்ரோ, இதெல்லாம் வந்து நிக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கியோட கலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டுக்கு இல்லாமல் இருக்கே தவிர நிக்கியை வளர்த்துனது நான். நிக்கியோட அந்த நிக்கி பண்ணுற சில பிஹேவியர்ஸ் இருக்கும் பாருங்களேன். நிக்கியோட 3 தலைமுறையை நான் பார்த்துருக்கேன். அந்த 3 தலைமுறையிலையும் வந்துட்டு நான் காட்டின நிக்கின்னு சொல்லி காட்டின அந்த பூனைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிக்கியோட பிஹேவியர் இருக்குது. இந்த தூங்குறப்போ வந்துட்டு 2 காலை பின்னாடி நீட்டி வைக்கிறது. மற்ற எந்த கேட்டுக்கும் இல்லை, ஈவன் எலிசாக்கு இல்லை, இவனுக்கு இல்லை, அந்த ஜிஞ்சருக்கு இல்லை, நம்ம நிக்கிக்கு தான் இருக்குது, புது நிக்கிக்கு தான் இருக்குது. ஏன் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா குழந்தை இருக்குது. அது ஃபஸ்ட்டே தெரியும். நிறைய பேர் ஏன் கேஜில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்போ நான் சொல்லியிருந்தேன், உள்ளே குழந்தை இருக்குது, நாங்கள் அப்பப்போ திறந்து விடுவோம். அதனால இவனுங்க வந்துட்டு உள்ளே இருக்காங்க. நிக்கியும் இந்த மாதிரி ஒரு கேஜுக்குள்ளே இருந்திருந்தா நிக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு உயிரோடு இருந்திருக்கும். நிக்கி இந்த மாதிரிலாம் தான் பார்க்கும் சின்னதில். அந்த மாதிரி நிக்கியோட நிறையா இது கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூனை கூட வந்துட்டு மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகாத ஒரே ஒரு விஷயம் கலர் மட்டும்தான் வந்துட்டு மேட்ச் ஆகலை. நான் வெளியே வந்ததே வந்துட்டு ஃபுல்லாக
கார்டனுக்கு தண்ணி அடிக்கணும் தான். ஏன்னா நேற்று நான் நைட்டு மழை வரும்னு நினச்சேன், நைட்டு மழை வரல. அப்போ சாயந்தரமாக அடித்தது தான். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ 2 நேரம் அடித்தா மட்டும்தான் நல்லா வந்துட்டு புல் முளைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் புதுசாக வச்சுருக்கு. இங்கே எல்லாம் போயிருந்தது, எல்லாமே புதுசாக வச்சுருக்கு. இதெல்லாம் இருந்தது கட் பண்ணி விட்டுருக்கு. இதெல்லாம் பச்சையாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த வீட்டையும் இந்த கார்டன் எல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணமோ இல்லையோ, வீடியோ பார்க்குற பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸு, நிறையா டிஎம்எல் எனக்கு வந்திருந்தது. ப்ரோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ப்ரோ, திருப்பி நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ளாட் என்னாச்சு தான் நிறைய பேர் கேட்டிங்க. ஃப்ளாட்டை நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே ஏதோ ட்ரைனேஜ் பிரச்சனைங்கிறனால துணி துவைக்கக்கூடாது, அப்புறம் குளிக்கிறதுக்கெல்லாம் டைமிங் சொன்னாங்க. அப்போ அது நமக்கு செட் ஆகாதில்ல குழந்தைய வச்சுக்கிட்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். ஃப்ளாட் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அது நம்ம ரெண்ட்டுக்கு போனது தான். எனக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டனில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறப்போ கிடைக்கும். அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கும் அடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் பச்சை கலர் முளைக்க அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு இது க்ரீன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா இங்கே நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணும் இது எப்போவுமே. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால கம்ப்ளீட்டாக நிறைய வந்துட்டு இந்த கரையான் வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. லாஸ்ட் ஒரு 3 மாதமாக நம்ம இங்கே இருந்தனால, இங்கே இல்லாதனால வெறும் தண்ணி மட்டும்தான் விட்டுருக்காங்க. நான் இருந்தால் மாதம் வந்துட்டு மருந்து வாங்கி போடுவேன் இந்த கரையான்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இது ரெட் சாயில் தானே, கம்ப்ளீட்டாக நிறையா கரையான் வந்துருச்சு. அப்போ ஃபுல்லாக மருந்து அடிச்சு விட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் திருப்பியும் வந்துட்டு பழைய மாதிரி இந்த புல் வளர்கிறதுக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா இங்கே வந்துட்டு தானாகவே ஒரு துளசி செடி முளைச்சி நிற்கிது. இந்த இடத்துல இது வந்துட்டு துளசி, இது தானாக முளைச்சி நிற்கிது. அதில் நாங்கள் துளசி வச்சுருந்தோம், இதில் நாங்கள் துளசி வச்சுருந்தோம். அது வந்துட்டு வெயில் பட்டு செத்துருச்சுன்னு சித்திராக்கா சொன்னாங்க. இப்போது இங்கே தானாக வந்துட்டு முளைச்சிருக்கு இந்த இடத்துல. ஆயிரமா ஆரஞ்சு வர்றது வீட்டுக்குள்ளே போகிற. டாக்டர் ஜி அதை வச்சிருங்க. அது ஒரிஜினலு காதில் வச்சு எங்கே தட்டினா பயங்கரமாக காது வலிக்கும். நான் பண்ண தப்ப தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அமேசானில் விற்கிறாங்க. இது 500 450 அவ்வளோதான் வந்துச்சு. காதில் வச்சுட்டு நம்ம மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் பீட் நமக்கு கேட்குது. ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் இது வந்துட்டு குழந்தைங்க காதுக்குள்ளே வச்சாங்க அப்படின்னா இயர் ட்ரம் வரைக்கும் டேமேஜ் ஆகிறக்கு சான்ஸ் இருக்குது. இவள் கையில் போய்ட்டு கிடச்சிருச்சு. அடம் பிடிக்காமல் இவள் கையில் நான் கொஞ்ச நேரத்தில் வாங்கிடுவேன். ஆனால் இப்படி ஒரு ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, டோன்ட் பை. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்காதீங்க. இந்தா இங்கே பார்க்குறாளா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. இதுக்கு இடையில நம்ம டிஷர்ட்லாம் மாறி இருக்கும். நேற்று எடுத்த வீடியோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தது இது. இப்போ இன்றைக்கி காலையில் எடுக்கிற வீடியோ. நேற்று வந்துட்டு ஐராவோட மாமா ஆன்ட்டி அவங்கெல்லாம் வந்துட்டு துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. ஐராவையும் நைலாவையும் பார்க்குறேன். அப்படி தானே? ஆமாம். நான் டாக்டர் ஆகுறேன். என்ன கொண்டு வந்தாங்க உனக்கு துபாயிலேருந்து? என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? காட்டுறியா? என்ன காட்டுற? அந்த ஒரு நாள்லேயே ஸ்லைம் அப்படி ஆயிடுச்சு. ஒரே நாள் 24 hours கூட ஆகலை, அதுக்குள்ளே ஸ்லைமோட கலர் பிங்க்லேருந்து ஒரு மாதிரி பிளாக் பிங்க்குக்கு மாறிடுச்சு இல்லையா? இல்லை, ஏன்னா கீழெல்லாம் போட்டு அடுத்தது வேறு என்ன? இது வந்து நைலாக்கு. இது ஃப்யூச்சரில் நைலா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஐராலாம் இது விளையாட முடியாது. அப்புறம் இது ஐரமாக்கு இல்லை? ஓ இந்த ஹவுஸு இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தது. நீ தான் விளையாட முடியும். அப்படியே இந்த ரூம்குள்ளே வந்தோம். ஐரா ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல ஐரா, அது ஸ்டேட்டஸ் போயிடும் ஐரா. நம்ம மெதுவாக கேட்டோம் அப்படின்னா சில டைம் கிடைக்காது. இதுவே வந்துட்டு இப்போ நான் கேட்ட மாதிரி கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட இருந்து. அப்புறம் இந்த ரூம் ஃபுல்லாக பயங்கரமாக இப்போ வேண்டாம். நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களாமா? ஃபர்ஸ்ட் அப்போ சாப்பிடுங்க. இது ஃபுல்லாக பாரு, ஃபுல்லாக டேப் அடிச்சு ஒட்டியிருக்கு. அதனால இப்போ வேண்டாம், இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இது எம்டி டப்பா. அது எதுக்கு நான் அப்புறம் அங்கே வைக்கிறேன்?
வேற ஏதோ ஒரு கிட்டு ஆரஞ்சு கலர் ஏதோ ஒரு பாக்கெட் இருக்குல்ல அது. சரி வா நம்ம போயிட்டு அந்த சேமியா சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட். வா. அப்பா வாரு 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 வாரு. எங்க போற? வையா வை வையா வை. தானமடுக்கு புட்டாசு. பயந்துட்டல நீ. புட்டாசு தானமடுக்கு. மைக் ஓடிடுச்சு. மைக்கு இதுக்குள்ளெல்லாம் டக்குன்னு கையை விட்டுறக்கூடாது, பாம்பு இருக்கும். என்னாச்சு? அது பூச்சியில் குழவி, அது கடிச்சு வச்சிரும். ஏய் இது இருக்குல்ல, கொத்துச்சின்னு வச்சுக்கோவேன், பயங்கரமாக வலிக்கும். கை வச்சிடாத. பாரு எப்படி தெரியுது பாரு, குழவியாக்கும். இது ஒரு புழுவை தூக்கிட்டு போகுது பாரு, அதோட வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ரொம்ப பக்கத்தில் போகாதாயிரா. வாயில் ஒரு புழு இருக்கு. அப்பா வீடியோ எடுத்துட்டாங்க, ஃபோனில் காட்டுறேன் இரு. பார்த்தீங்களா எப்படி தூக்கிட்டு போகுதுன்ட்டு? யார் தள்ளி வா, மூஞ்சில் பட்டுற போகுது. அப்பா அதோட வீடு எங்கே இருக்கு? அதோட வீடா? தள்ளிக்கோ. வீடு உனக்கு காட்டுறேன் இரு எங்கே இருக்குன்ட்டு. வா கேமராவில் பாரு. இது இங்கே கேமராவில் பாருவா, உனக்கு காட்டுறேன். புழு பாரு மேலே தெரியுதா? அதோட வீடு இங்கே. வீடு உனக்கு காட்டுறது. அது ஒரு க்ரீன் கலர் புழு தெரியுதா பின்னாடி? தெரியுதா? தூக்கிட்டு போகுது பாரு. அதோட குட்டிங்களுக்கு ஃபுட்டாக கொடுக்கறதுக்காக போகுது. பாத்தியா? இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கோவேன், நம்ம வீட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். வா அதோட வீடு உனக்கு காட்டுறேன், எங்கேயாவது இருக்கும். வா காட்டுறேன். ஐரமா, நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் ஃபாரஸ்ட்டு. வா இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு. அதுக்குள்ளே தான் மாறன் இருக்கான். போலாமா? ஏதாவது பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் கிடைக்காதா? சரி அப்பா நீ கூப்பிட்டு போ. எங்கே போகிறது? அதுக்குள்ளே ஆளை விட்டுறாத. இப்படி நட. அப்பா உன்னை அங்கே தூக்கி வீசுறேன், போய் நின்னுக்கிறியா? இங்கேருந்து அப்படி தூக்கி வீசுறேன், ஸ்பைடர்மேன் மாதிரி. வா. மைக் இருக்கா? ஓகே வந்துட்டோண்டா. இது ஒரு சின்ன மவுண்டைன். இது இப்போ நீ நிற்கிறது குட்டி மவுண்டைன். ஓகேவா? அங்கே தான் மாறன் இருக்கான், அந்த இடத்துல இருக்கா மாறன். ஆமாம், இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம தாண்டி போகணும். ஃபாரஸ்ட் தாண்டி போயிடலாமா? அந்த இலையில மிதிக்கக்கூடாது. இலையில அப்பா உன்னை அங்கேயே விட்டுட்டு போகலான்னு இருக்கேன். மாறணும்னு பார்த்துக்குவா, நீ அங்கேயே இருந்துக்கோ. பட்டர்ஃப்ளை வேணுமா உனக்கு? அதெல்லாம் அப்பா ஒரு சின்னதாக இருக்கிறப்ப அப்பா பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதை பிடிக்கவே முடியாது, பயங்கர ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது எவ்வளோ பட்டர்ஃப்ளை பாரு. சத்தியா நம்ம பிச்சனூர்ல பிளாக் பட்டர்ஃப்ளை இருக்குமாப்பா? பிச்சனூர்ல பிளாக் பட்டர்ஃப்ளை இருக்குமாப்பா? பிளாக் பட்டர்ஃப்ளை இருக்கும் கண்டிப்பாக. இதுக்குள்ளே பாம்பு இருக்கும். நம்ம நிக்கி வந்துட்டு அதுக்குள்ளே தான் இருக்கா. நிக்கி இருக்கால, இந்த காட்டுக்குள்ளே தான் நிக்கி இருக்கா. உள்ள போய் பாப்போமா? வரியா? வரியா? போய் பாப்போமா? கடிக்குதா? எந்த காலில்? எங்கே கடிக்குது? பின்னாடி போ, ஸ்டெப் பின்னாடி போ. கடிக்குதா? கழட்ட போ. கழட்டு கழட்டு, செருப்பு கழட்டு. எங்கே கழட்டு? பின்னாடி கடிக்குதா? போடு. தூக்குறதுக்கு தானே இப்போ இந்த ஆக்டிங் விட்ட நீ, கடிக்குதுன்ட்டு. அதுக்குள்ளெல்லாம் யாரும் இல்லை, சும்மா கல்லது. உள்ள யாரும் இருப்பாங்க. இது யாரு? அந்த இடத்து யாரு? இதுவா? நீ என்ன நினைச்சிட்ட? இது என்ன சுடுகாடுன்னு நினைச்சிட்டியா நீ? செத்து போனா புதைக்கிற இடம் நினைச்சிட்டியா? இது நம்ம மாறணும் நிக்கிக்கு மட்டும் நம்ம வச்சது. இது கல்ல எடுக்கக்கூடாது.
இப்படித்தான். அங்கே நில்லு, சென்டரில் நில்லு. என்ன பண்ணுற? என்னது இது? பூச்சி கடிக்குதா? இல்ல, மாறன வெளியே எப்படி கூப்பிடணும்? மாறனை வெளியே கூப்பிட முடியாது. ஒரு சின்ன கதை இருக்குது. ஐராவை பார்த்தீங்க அப்படின்னா எங்களை தவிர வேறு யார் தூக்குனாலும் மாறனுக்கு பிடிக்காது சின்னதில். அப்போ யாராவது வந்துட்டு ஐராவை தூக்குறாங்க, ஈவன் சித்ராக்கா வந்த புதுசில் கூட சித்ராக்கா தூக்குறாங்க, சித்ராக்காவை அந்த குறைப்பான் கடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஐரா கொஞ்ச நாள் நான் மறந்துடுவா. இது இப்போ நான் சொன்ன கதையே ஐராக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. வளர்ந்ததுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் காட்டி நம்ம அதை ஞாபகப்படுத்தலாம் இல்லை? உனக்கு தெரியுமா மாறன் உன்னை யாராவது தூக்கணும்னு வச்சுக்கோவேன், மாறனு கோவம் வந்துருக்குல்ல, மாறன் அவங்களை கடிக்க போவான். அந்த மாதிரி மாறன் இருக்கான்ல, உன் மேலே பயங்கர பாசத்தில் இருக்கான். நீ மாறன் இல்லை, மாறன் ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு. நீ கேட்பியே மாறனீங்கன்ட்டு எப்போ வருவான்ட்டு. நான் ஸ்கூலுக்கு போனால் வந்துடுவான் அவன். எங்கே போனாலும் மாறன் வரமாட்டான். அந்த எருமனை அந்த மரத்துக்கு எருமனை கூப்பிட்டு இல்லை தோண்டி போட்டுட்டு. ஓ, எறும்பை கூப்பிட்டு நீ தோண்ட சொல்கிற? மாறனை எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐரன் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா கொஞ்ச நாளில் மாறன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நேற்று வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தா மாறன் கொஞ்ச நாளில் வந்துடுவான்ட்டு. அப்போ நானும் பம்மையும் சொல்லி கொடுத்தோம், செத்து போனால் திரும்பி வரமாட்டோம் ஐரமா, அவ்வளோதான், மாறன் வந்துட்டு இனிமேல் இல்லை, செத்து போனால் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நீ எவ்வளோதான் தட்டினாலும் மாறலாம் வரமாட்டான், வா போகலாம். ஐயோ, அப்போ எவ்வளோ தட்டினாலும் மாறனுக்கு கால் கேட்குமா? நீ பேசினா ஒரு வேளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்ப்போம், ஓகேவா? ஆனால் இதை தான் பார்க்க முடியும், மாறனை பார்க்க முடியாது. ஓகே.